ஓரிடத்திலே கூடி வந்தார்கள் என்று எழுதியிருக்கு. அந்த அதிகாரம் முடியும் போது கர்த்தர் ஜனங்களை சபையிலே சேர்த்து வந்தார் என்று எழுதியிருக்கு. ஹல்லேலூயா. எந்த ஒரு இடத்துல ஜனங்கள் கூடி வந்து கர்த்தருடைய ஆவியானவர் அந்த இடத்துல நிரம்பிறாரோ அந்த இடம் சபையாய் மாறிவிடுகிறது. ஹல்லேலூயா. ஒரு வீடு இவ்வளவுக்கும் அது ஒரு இடம், அதுக்கு பேரே கிடையாது. ஆனா கடைசி அந்த அதிகாரம் முடியும் பொழுது அந்த இடத்துக்கு சபை என்ற பெயரை பரிசுத்த ஆவியானவர் கொடுத்து விட்டார். சபை 3000 பேர் சேர்க்கப்பட்டு விட்டார்கள் ஒரே நிமிஷத்துல. கேட்டு அவங்க ஆச்சரியப்பட்டாங்க. ஆமா, எங்கள் கண்கள் காண அந்த காரியம் நிறைவேறி இருக்கிறது என்று. ஆனா நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா அது அபிஷேகம் கிடைத்தது உண்மைதான், பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தது உண்மைதான். அது வாக்குத்தத்தத்தின் அபிஷேகம், அது புதிய ஏற்பாட்டு காலத்தின் அபிஷேகம். கர்த்தர் சொன்னாரே, நான் போய் வேறொரு தேற்றரவாளனை உங்கள் நடுவில் அனுப்புவேன், அவர் வந்து தான் அறிந்த சத்தியங்களை உங்களுக்கு போதித்து உங்களை வழிநடத்துவார், அவர் உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் வழிநடத்துவார். பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் என்று சொன்னாரே, அந்த அபிஷேகம் தான் கிடைச்சது. ஆனா பேதுரு அதை எப்படி நினைத்துக் கொண்டார் என்றால், இது யோவேல் காலத்துல சொல்லப்பட்ட தரிசனத்தின் அபிஷேகம் என்று நினைத்துக் கொண்டார். ஆனா உண்மையில என்னன்னு பாத்தீங்கன்னா, அது யோவேல் காலத்தில் சொல்லப்பட்ட அபிஷேகம் அல்ல, அது இயேசு சொன்ன புதிய ஏற்பாட்டு காலத்தின் அபிஷேகம். யோவேல் சொன்ன காலத்தின் அபிஷேகம் இனிமேல் தான் வருகிறது, இங்கே வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஏன் அது எப்படி நீங்க சொல்றீங்க? பேதுரு தப்பா சொல்லிருப்பாரா? என்ன பிரதர் உங்களுக்கு தெரியும் பேதுரு தெரியாதா அப்படின்னு நீங்க கேட்கலாம். நான் சில காரியங்கள் சொல்றேன், நீங்க உங்களுக்கு அது எப்படி புரியுதுன்னு பாருங்க. பேதுரு பெற்றுக்கொண்ட அபிஷேகத்துல 9 வரங்கள் இருந்தது. 9 வரம் இருந்தது. உண்மையா பொய்யா? அந்த ஆவியினால் ஒருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுவதும், அந்த ஆவியினால் வேறு ஒருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், அந்த ஆவியினால் இன்னொரு வேறு ஒருவனுக்கு அவைகளுக்கு வியாக்கியானம் உரைத்தலும், ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், அறிவை உணர்த்தும் வசனமும், குணமாக்குகிற வரங்களும், தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் என்று 9 வரங்களை பத்தி 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்குது. 9 வரம் இருந்துச்சு அந்த அபிஷேகத்துல. ஆனா இங்கே சொல்லப்பட்டிருக்கிற அபிஷேகத்தில் எத்தனை வரம் இருக்கிறது என்று பாருங்கள். கடைசி காலத்தில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். அதுல என்ன வரம் இருக்கு? தீர்க்க தரிசன வரம் இருக்கு. உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை அடைவார்கள். அது என்ன வரம்? தீர்க்க தரிசன வரம் தான். தீர்க்க தரிசன வரத்தின் வேறொரு பரிமாணம். உங்கள் மூப்பர் சொப்பனம் காண்பார்கள். அது என்ன வரம்? அதுவும் தீர்க்க தரிசன வரம் தான், அதன் வேறொரு பரிமாணம். என்னுடைய ஊழியக்காரர்கள் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். இங்க என்ன வரம் சொல்றாங்க? தீர்க்க தரிசன வரம். அப்ப இந்த முழுவதும் இந்த வசனத்தை, யோவேல் சொன்ன வசனத்தை நீங்க எடுத்து பார்த்தா அந்த அபிஷேகத்துல ஒரே ஒரு வரம் மாத்திரம் தான் காட்டப்பட்டிருக்கிறது, அது தீர்க்க தரிசன வரம். அல்லேலூயா. அப்ப கடைசி கால அபிஷேகத்துல கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை தீர்க்க தரிசன அபிஷேகத்தினால நிரப்ப போகிறார். ஆகவேதான் கர்த்தர் சொன்னார் எங்களிடத்தில் நாங்க ஜெபம் பண்ணும்போது, இனி வருகிற அந்த தலைமுறை தீர்க்க தரிசன சந்ததியாக இருக்கும். கடைசி கால தலைமுறை என்பது தீர்க்க தரிசன சந்ததியாக இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ கர்த்தர் தம்முடைய ஜனங்களை அபிஷேகத்தினால நிரப்புகிறார். இப்போ இதுல நம்ம பார்த்த இந்த அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல 18ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா, ஊழியக்காரர்கள் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று அவர் சொல்லி இருக்கிறார். ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்துல ஒருவன் ஆவியினால அபிஷேகம் பண்ணப்பட்டால் தான் அவனுக்கு ஊழியக்காரனே பேரு. அப்படித்தானே? அப்படின்னா இந்த இடத்துல என்ன சொல்ல பாருங்க, ஆவியின் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு பேர் தான் ஊழியக்காரன். கர்த்தர் ஆவியில அபிஷேகம் பண்ணி அவனை ஊழியக்காரனாக ஏற்படுத்துகிறார். அவனையும் நான் என் ஆவியிலே ஊற்றுவேன் என்றால், நீங்கள் இதுவரைக்கும் பெற்றுக்கொண்டிருக்கிற அபிஷேகம் வேறு, இதற்கு மேல வேறொரு அபிஷேகம் இருக்கிறது. அந்த அபிஷேகம் உங்களை தீர்க்கதரிசிகளாக உருவாக்குகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப ஊழியக்காரர்கள் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அவர்கள் பெற்றுக்கொண்ட அபிஷேகம் ஊழியக்காரர்களாக அவர்களை மாற்றிற்று. இனி வருகிற கடைசி கால அபிஷேகம் ஊழியக்காரர்களின் தீர்க்கதரிசிகளாக மாற்றப் போகிறது. இனி ஒருவன் சுவிசேஷம் அறிவிக்கலாம், சுவிசேஷகனா இருக்கலாம், ஆனால் அவன் தீர்க்கதரிசியாகவும் இருக்க வேண்டும். முன்ன பாத்தீங்கன்னா சுவிசேஷனா தான் இருப்பான், சபை பாஸ்டர்னா பாஸ்டரா தான் இருப்பார், ஒரு போதகர்னா போதகரா தான் இருப்பார். இனி எல்லாருமே பிளஸ் தீர்க்கதரிசிகளாகவும் இருப்பார்கள். இனி ஒருவன் சுவிசேஷம் அறிவித்தால் அது தீர்க்க தரிசன சுவிசேஷமா இருக்கும். ஒருவன் சபை நடத்தினா அது தீர்க்க தரிசன சபையா இருக்கும். ஒருவன் போதகம் பண்ணினா அந்த போதகம் தீர்க்க தரிசன போதகமா இருக்கும். அதான் அந்த அபிஷேகத்தோட வித்தியாசம்.
தீர்க்க தரிசன அபிஷேகத்தினால் கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரிகளையும் நிரப்புகிறார். கடைசி காலத்துல பைபிள் வசனம் சொல்லுது. ஏன் அப்படி நிரப்பணும்? கர்த்தருக்கு கடைசி காலத்தில் யார் தேவை என்றால் தீர்க்கதரிசிகள் தேவை. தீர்க்கதரிசிகளுடைய பயன்பாடு என்பது புதிய ஏற்பாட்டு காலத்தில் ரொம்ப குறைவாக இருந்தது. புதிய ஏற்பாட்டு காலத்தில் யார் அதிகமா வேலை செய்தார்கள் என்றால் அப்போஸ்தலர்கள். அவங்க தான் தலைவர்களாக இருந்தாங்க. அவங்க தான் நிறைய வேலை செஞ்சாங்க. தீர்க்கதரிசிகளுடைய வேலையெல்லாம் ரொம்ப குறைவா எழுதப்பட்டிருக்குது. பைபிளை நீங்க படிச்சு பாருங்க. புதிய ஏற்பாட்டு காலத்துல, பழைய ஏற்பாட்டு காலத்துல தீர்க்கதரிசிகள் தான் பெரிய வேலை செஞ்சிருக்கிறாங்க. ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்துல தீர்க்கதரிசிகள் என்பவர்கள் ரொம்ப குறைவாக, அவங்களுக்கு என்ன பணி என்றே நமக்கு சரியா தெரியல, அவ்வளவுதான் இருக்கிறாங்க. அகபு என்ற ஒரே ஒரு ஆளை பற்றி வேதத்துல போட்டிருக்கு. அது பவுல் நான் எருசலேமுக்கு போறேன் அப்படின்னு போறார். அகபு என்ற ஒரு தீர்க்கதரிசி சபையில இருந்தார். அவர் உடனே சொன்னார், இவருடைய கர்ச்சிப்பை எடுத்து, அவருடைய உருமாலை எடுத்து தன் கையிலே கட்டி கொண்டு, நான் யாருடைய கர்ச்சிப்பை எடுத்து கையில கட்டியிருக்கணும் அந்த ஆளை எருசலேமில் இதே மாதிரி கட்ட போறாங்க அப்படின்னு சொன்னார். உடனே பவுல் பார்த்தார், அது ஏன் கர்ச்சிப்படா, உடனே தான் கட்ட போறாங்க, எருசலேமுக்கு போகாத. உடனே எல்லாரும் உடனே பவுலை கழுத்தை கட்டி பிடிச்சு அழுகுறாங்க. ஐயா போகாதீங்க ஐயா, எருசலேம்ல உங்களை கட்ட போறாங்களா, அகபு பெரிய தீர்க்கதரிசி எங்க சபையில, அவர் சொல்லிட்டாரு, நீ போகாதீங்கன்னு சொல்றாங்க. பவுல் சொல்றாரு, இது அகபு சொல்றதுக்கு முன்னால நேத்து கனவுல நானும் பார்த்துட்டேன், இதை எனக்கு தெரியும், கர்த்தர் என் கூட பேசினாரு, எருசலேம்ல கட்ட போறாங்கன்னு தெரிஞ்சுதான் நான் போறேன்னு போனார். அந்தான் எருசலேம்ல கட்டட்டும், கட்டுவதும் கர்த்தருக்கு மகிமை கொண்டு வரும் என்று தெரிந்துதான் போகிறேன் என்றார். இவ்வளவுதான் நம்ம பார்க்கிறோம். பிலிப்புவுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிற 4 குமாரத்திகள் இருந்தார்கள் அப்படின்னு வசனத்துல பார்க்கிறோம். என்ன தீர்க்க தரிசனம் சொன்னாங்க தெரியல, ஏதோ அவங்களா உட்கார்ந்து சொல்லிட்டு இருப்பாங்க போல இருக்கு சபையில. திருச்சபை காலத்தில் தீர்க்கதரிசிகளுடைய பங்கு என்ன நீங்க எடுத்து பாருங்க, ரொம்ப குறை, ஒண்ணுமே இல்ல. அப்படி உட்கார்ந்து சொல்லிட்டு இருப்பாங்க போல இருக்கு. இவர் இங்க பிரசங்கம் பண்ணிட்டு இருப்பார், அவங்க பக்கத்துல உட்கார்ந்து ஏதோ தீர்க்கதரிசி சொல்லி இருந்திருக்காங்க, அவ்வளவுதான். அவர்களை கர்த்தர் அந்த நாட்களை கியூட் பண்ணி வச்சிருக்கிறார். தீர்க்க தரிசன வல்லமை என்பது புதிய ஏற்பாட்டு காலத்தில் ரொம்ப பயன்படுத்தப்படவில்லை, திருச்சபையின் காலத்துல பயன்படுத்தப்படவில்லை. திருச்சபையின் காலத்தில் அப்போஸ்தலர்கள் பயன்படுத்தப்பட்டாங்க, சுவிசேஷகர்கள் பயன்படுத்தப்பட்டாங்க. சுவிசேஷர்கள் கடந்து போய் பல இடங்களில் சுவிசேஷம் அறிவித்து அதன் மூலம் தேவனை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு உடனே அப்போஸ்தலருக்கு அங்கே அவர்களை அழைத்து ஞானஸ்தானம் கொடுத்து ஒரு சபை ஏற்படுத்தி திருச்சபைகளை தோற்றுவித்திருக்கிறார்கள். ஆசியா மைனர்ல, சின்ன ஆசியா என்ற பகுதியில நிறைய சபைகளை இப்படித்தான் உருவாக்கினார்கள். பிலடெல்பியா, லவோதிக்கியா, சிமிர்னா போன்ற இடங்களில் எல்லாம் நிறைய சபைகளை உண்டாக்கினாங்க. அதற்கு பிறகு சபைகளில கர்த்தருடைய வார்த்தைகளை, ஆழமான சத்தியங்களை எடுத்து பேசுவதற்கு இந்த போதகர்கள், டீச்சர்ஸ், பைபிள் போதகர்கள், அந்த போதகர்கள் கடந்து நிறைய போதகம் பண்ணி இருக்கிறாங்க. அவர்களுக்கு அவங்க வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா சுவிசேஷம் அறிவிப்பதில்ல, அந்த வருகையை பற்றி, கர்த்தருடைய காரியங்களை பற்றி டீச்சிங் பண்றது, உபதேசங்கள் பற்றி, இது மாதிரி நிறைய காரியங்களை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க இவங்க எல்லாம் வேலை செஞ்சிருக்கிறாங்க. இதை பற்றியெல்லாம் பைபிள்ல நிறைய சான்றுகள் இருக்கிறது. ஆனால் தீர்க்கதரிசிகள் புதிய ஏற்பாட்டு காலத்துல வேலை செஞ்ச மாதிரி சான்றுகள் எதுவுமே இல்லை, 1-2 தவிர. அப்ப கர்த்தர் சொல்ற கடைசி காலம் என்பதும் புதிய ஏற்பாட்டு காலம் என்பதும் வித்தியாசப்படுகிறது. கடைசி நாட்கள்ல அவர் ஊற்றுகிற அபிஷேகம் ஒவ்வொருவரையும் தீர்க்கதரிசியா மாற்றணும். வாலிபர்கள் தீர்க்கதரிசியா மாறணும், வயோதிபர்கள் தீர்க்கதரிசியா மாறணும், ஊழியக்காரர்கள் தீர்க்கதரிசியா மாறணும். குமாரர்கள் என்றால் குழந்தைகள், வாலிபர்கள் போட்டிருக்கு. அதுல பாருங்க எத்தனை கேட்டகரி போட்டிருக்கு பாருங்க. கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேல நாவி ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரர் குமாரத்திகள், அது ஒரு கேட்டகரி. அதற்கு அடுத்து வாலிபர்கள் மேல், அதுக்கப்புறம் வயோதிபர்கள் மேல், அப்புறம் ஊழியக்காரர்கள் மேல், ஊழியக்காரிகள் மேல். வாலிபர்கள் என்று எழுதுறதுனால அதுக்கு முன்னால இருக்கிற குமாரர் குமாரத்திகள் யாருன்னு கேட்டா குழந்தைகள். குழந்தைகளை நான் அபிஷேகம் பண்ணுவேன், அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். குமாரர்களும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்களாம், வாலிபர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்களாம், ஊழியக்காரர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்களாம், மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்களாம். இதெல்லாம் புதிய ஏற்பாடு திருச்சபை காலத்தில். அப்படியானால் தீர்க்க தரிசன ஊழியம் தானே மிகுந்திருக்கணும். ஆனா தீர்க்க தரிசன ஊழியங்கள் நடைபெற்றதாகவே அங்கே சான்றுகள் எதையுமே நம்ம பார்க்க முடியல. அகபு என்ற ஒரு தீர்க்க தரிசி இருந்தார், வரப்போகிற ஒரு பஞ்சகாலத்தை பற்றி தீர்க்க தரிசனம் சொன்னார். பவுலை பற்றி ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னார். பிலிப்புக்கு 4 தீர்க்க தரிசனம் சொல்லுகிற குமாரத்திகள் இருந்தார்கள், அவ்வளவுதான். அதுக்கு மேல என்ன தீர்க்க தரிசனம் இருந்தது? அந்த காலங்களில் சபைகளில் அவைகள் பயன்படுத்தப்படவில்லை என்றால் அவர்கள் பெற்றுக்கொண்ட அந்த அபிஷேகம் என்பதும் கடைசி கால அபிஷேகம் என்பதும் 2 வித்தியாசப்படுகிறது. கடைசி காலத்துல கர்த்தர் ஒவ்வொருவரையும் தீர்க்கதரிசிகளாக மாற்ற விரும்புகிறார். எதுக்கு அப்படின்னா, கடைசி கால ஊழியம் என்பது தீர்க்கதரிசிகள் தான் வேலை செய்ய போறாங்க. ஹல்லேலூயா.
அது தீர்க்கதரிசிகளின் காலம்.